ஆண்டர்பிரனர்ஸ். எல்லாரும் ஆண்டர்பிரனர்ஸ் தான். அப்ப யாரெல்லாம் பிசினஸ் மேன்? இல்ல. ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் பிசினஸ் மேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டர்பிரனர்ஸ் வந்து எப்படி பிசினஸ் மேனை விட எப்படி வித்தியாசப்படுவாங்கன்னா, பிசினஸ் மேன் வந்து ஒரு ரெகுலர் எல்லாரும் பண்ணக்கூடிய பிசினஸை வந்து எடுத்துட்டு அவங்க வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புது இனோவேஷனோ இதுவோ எதுவுமே அவங்க நினைவில் இருக்காது. ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. எது சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் செக்டரா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரேடிங், எனி செக்டர் ஆல்ரெடி அவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. வேற ஊர்ல பண்ணிட்டு இருக்க அதே விஷயத்த நம்ம ஊர்ல வந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து திருப்பி அவங்க இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது வந்து அவங்க வெறும் ப்ராஃபிட் they'll be doing the profit oriented business. entrepreneurs வந்து அப்படி இல்லை. தன்னோட புது திங்கிங்கை வச்சு அந்த ஐடியாஸோ எனிதிங் நீங்க அதே சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், பட் அந்த சூப்பர் மார்க்கெட் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அவங்களோட ஐடியாஸை வந்து இங்க வந்து புதுமையான ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான் கை தூக்குனீங்க. ஸோ நீங்க ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.